உஸ்மானியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஆன்மீக செம்மல் எஸ்.எஸ். ஹைதர் அலி மிஸ்பாயி ஹஜரத் அவர்கள் தற்பொழுது நமக்கு முன்னால் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். தயவுசெய்து இந்த பிள்ளைகள்லாம் உட்காருங்க, அவங்க பேச விடாம. வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அதில் பேச வந்திருக்காங்க. தயவு செய்து சின்ன பிள்ளைங்களை கொஞ்சம் அமைதியாக உட்கார வைங்க. ஹஜரத் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم حق الوالد على الولد أن يحسن اسمه وأن يحسن أدبه. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் நம்முடைய இந்த தேவி பட்டணத்தினுடைய கடலோர காற்றை
அழகாக மனதுக்கு இதமாக அல்லாஹ் நம்மை ஏற்க செய்திருக்கிற இந்த நல்ல நேரத்தில் சிறப்பும் அருளும் நிறைந்த இந்த நிகழ்வை இங்கே தலைமையேற்று நடத்துகின்ற மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள், சங்கை மிக்க நம்முடைய பகுதியில் பரக்கத்தாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லாமா ராசு ஹஸரத் தாமத் பரக்காத்துகும், இங்கே அடக்கத்தோடு கீழே அமைந்திருக்கிற ஆன்மீக தந்தை மரியாதைக்குரிய இப்ராஹிம் அதுகம் ஹஸரத் தாமத் பரக்காத்துகும், இந்த நிகழ்வை இவ்வளவு அழகாக சீராக தான் மாத்திரமில்லாமல் தன் மனைவிக்கும் இங்கே ஒரு பெரிய பங்களிப்பை கொடுத்து மிக சிறப்பான ஒரு இடத்தில் இந்த பகுதியில் நமது பிள்ளைகளை உருவாக்கி வார்த்தெடுத்து மார்க்கப்பற்றையும் ஈமானின் பிரகாசத்தையும் கல்வியின் அழகையும் கொடுத்து கொண்டிருக்கிற மௌலானா மௌலவி மரியாதைக்குரிய அக்பர் அலி ஆலிம் சதபி ஹதரத் அவர்களே, மேடையிலும் கீழும் இருக்கிற அதிகமான ஆலிம்கள், எனக்கு முன்னர் இங்கே உரை நிகழ்த்தியவர்கள் உட்பட எல்லோருக்கும், குறிப்பாக தாய்மார்கள், இங்கே குழுமிருக்கிற நண்பர்கள், அத்தனை பேர்களுக்கும் துஆ செய்தவனாக, நண்பர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை தான் நமது பிள்ளைகள். நமது பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. அவன் பிள்ளைகளை குறித்து சொல்கிற போது வெகுமதி என்று சொன்னான். பிள்ளைகள் அவன் கொடுக்கிற கிஃப்ட் என்று சொன்னான். யஹபு லிமை யஷாவு இனாசா, அவன் விரும்பியவர்களுக்கு பெண் மக்களை கொடுப்போம் என்றான். துவங்கும் போதே பெண்களை சொல்லியே துவக்குவான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு உங்கள் பேரில் ஒரு தனி பிரியம் இருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் மக்கள் எனக்கு பிரியமாகவே ஆக்கப்பட்டார்கள் என்கிறார்கள். அல்லாஹ் நமது பெண்களை எப்போதும் உயர்த்தி வைப்பானாக. தாய்மார்களே, அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்வான், அவன் விரும்பியவர்களுக்கு பெண் மக்களை தருகிறான். வயஹபு லிமை யஷாவு ذுகூர், அவன் விரும்பியவர்களுக்கு ஆண் மக்களை தருகிறான். தருகிறான் என்ற வார்த்தை அல்ல, ஹிபத் என்ற வார்த்தையை அவன் கொடுக்கும் வெகுமதி என்றான். உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத வெகுமதி அல்லாஹ் மாத்திரமே கொடுக்க முடியும். குழந்தைகளை அவன் நினைத்தால் கொடுத்தான். சில பேர்களுக்கு அவன் கொடுக்கவில்லை. குழந்தையின் கிஃப்ட் என்ன, பாக்கியம் என்ன, அவர்களிடத்தில் கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் சகோதரிகள், குழந்தை இல்லாத காரணத்தினால். அக்ரிமு அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளை சங்கையாக நடத்துங்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும்? சங்கையாக நடத்துங்கள். என்னை என் பிள்ளை சங்கையாக நடத்த வேண்டும். நான் என் தாயை சங்கைப்படுத்த வேண்டும். என்னை வார்த்தெடுத்த என் தந்தையை சங்கைப்படுத்த வேண்டும். அந்த தந்தையையும் தாயையும் கூப்பிட்டு தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரிமு அவுலாதக்கும், நீங்கள் பெற்றெடுத்த ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சங்கையாக நடத்துங்கள். அல்லாஹ் அந்த உத்தரவுக்கு பணிய செய்வானாக, கட்டுப்பட செய்வானாக. உங்கள் பிள்ளைகள் தான், அவர்களை நீங்கள் கண்ணிய குறைவாக நடத்தாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை மட்டம் தட்டி பேசாதீர்கள். நீ எல்லாம் சரியாக மாட்டாய் என்று உங்கள் பிள்ளைக்கு முன்னால் நீங்கள் சொன்னால் அவன் எதிர்காலத்தை வீணாக்கிய குற்றம் உங்களை சாரும். உங்கள் பிள்ளைகளின் அழகு, அவர்களை உயர்த்துவது உங்களை சார்ந்தது. தட்டி கொடுத்து பிள்ளைகளை வளருங்கள். வாழ்த்துக்களை சொல்லி வளருங்கள். நீ திறம்பட வளருவாய் என்று துஆ செய்து வளருங்கள். நமது கடந்த கால சாலிஹீன்கள் எல்லாம் தங்கள் பிள்ளைகளை வளர்த்ததில் மிகச்சிறப்பான இடம். இங்கே பிள்ளைகள் சங்கையாக வளர வேண்டுமா? அழகாக எதிர்காலத்தை அமைக்க வேண்டுமா? பெற்றெடுத்த கணவனும் மனைவியும் தாயும் தந்தையும் அழகான இடத்தில் நிற்க வேண்டும். நீங்கள் 2 பேரும் வாழ்கிற அழகில்தான் உங்கள் பிள்ளைகளின் அழகு ஜொலிக்கும். கணவனுக்கு மனைவி திருப்தி இல்லை, மனைவி கணவனை திருப்தியாக பார்க்கவில்லை, வீட்டில் விவகாரம், கணவன் மனைவிக்கு இடையே சண்டைகள், அவ்வப்போது பிரச்சனைகள். எப்படி நாளைய தலைமுறையை அழகாக்க முடியும்?
ஒழுக்கம் சார்ந்து வளர்க்க முடியும், பயபக்தியை தர முடியும், அவர்களை சமூகத்தில் தலை நிமிர ஆக்க முடியும். யோசியுங்கள் என்கிறேன். குடும்பத்தினுடைய பெரிய பரக்கத் கணவன் மனைவியை எல்லா வகையிலும் மேம்படுத்தி பார்க்க வேண்டும். நான் என் அன்பு இளைஞர்களுக்கு சொல்கிறேன், மனைவியை மேலாக பாருங்கள். ஒரு கணவன் தன் மனைவியை மேல வைத்து பார்க்கணும். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியர்களை மகிழ்விக்கும் இடத்திலேயே வாழ்ந்திருக்கிறார்கள். எங்கள் சகோதரிகளே, காது தாழ்த்தி கேளுங்கள். நாளைய தலைமுறை இந்த மண்ணை அலங்கரிப்பதற்கும் அல்லாஹ்வின் தொடர்போடு வளர்வதற்கும் எதிர்காலத்தை இந்த மண்ணில் தீர்மானிப்பதற்கும் நீங்கள் அழகாக வேண்டும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், உறவுகள் என்றைக்கும் பலமாக இருக்கணும். உங்களுக்கிடையே ஒரு அழகான நெறிகள் இல்லை என்றால் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பற்றி அழகாக ஆக்குவதிலே ஒரு மிகப்பெரிய தடுப்பு சுவர் ஏற்பட்டுவிடும். நீங்கள் நன்கு யோசியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு வந்தால் அத்தனை மகிழ்ச்சியை வீட்டிலே தருகிறார்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நமது பிள்ளைகளுக்கு வாழ தெரியவில்லை. குறிப்பாக இளைஞர்கள் குடும்ப வாழ்க்கையை அழகுபடுத்தவும் தெரியவில்லை. அநாகரீகமாக நடக்கிற இளைஞர்கள், குடும்பத்திலே சஞ்சலங்களை தருகிற இளைஞர்கள், மனைவியை இன்னொரு பெண்ணோடு ஒப்பிட்டு பேசுகிற இளைஞர்கள். அந்த பெண்ணை பார், அவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார், நீ ஒரு நல்ல கணவன் இல்லை என்று எச்சரிக்கிறேன். இன்னொரு பெண்ணோடு உன் மனைவியை ஒப்பிடுவதா? அந்த பெண் போல் நீ இல்லை என்று சொல்வதா? அது ஒழுக்க கேடு என்கிறார்கள் நம்முடைய ஷரியத்தின் பெருமக்கள். எங்கள் இளைஞர்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருக்கிற நண்பர்களுக்குமாக சொல்கிறேன், அந்த மனைவி அந்த பெண் எப்படி இருக்கிறார், என் நண்பனின் மனைவி எவ்வளவு அழகாக இருக்கிறார், அப்படி உங்கள் மனைவியை இன்னொரு மனைவியோடு கம்பேர் பண்ணினால் நீங்கள் ஒரு நல்ல கணவன் இல்லை. உங்கள் மனைவியே உங்களுக்கு உயர்ந்தவர்கள், உங்கள் வாழ்க்கையின் அழகு அவர்களே. அதனால தான் அல்லாஹ் சொன்னான், அவர்கள் உங்கள் ஆடை என்றான். ஆடை என்றால் என் ஆடையில் பட்ட கரையை நான் நீக்குவேனே தவிர 4 பேர்கிட்ட போய் பாருங்க கரப்பட்டு விட்டது என்று சொல்ல மாட்டேன். உன்னலிபாசுல்லக்கும், உங்கள் மனைவியர்கள் உங்களின் ஆடை. ஆடையை அழகுபடுத்த வேண்டும். ஆடைதான் உங்கள் அலங்காரம். ஆடையின் கரையும் குறையும் வெளியே தெரியாமல் பட்டவுடன் கழுகி விடுங்கள் என்றான் ரப்புல் ஆலமீன். 3 எடுக்கிறேன், 1000 விளக்கம். 3, உங்களின் ஆடை உங்கள் மனைவி. அப்படியானால் உங்கள் மனைவிதான் உங்களின் அழகு. உங்கள் ஆடை உங்கள் மனைவி, அப்படியானால் உங்கள் மனைவிதான். ஆடை எப்படி என்னை அழகுபடுத்துக? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹ். أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا أشهد أن لا إله إلا الله. أشهد أن مرحبا بحبيب الله. أشهد أن محمد رسول
اللهم رب هذه التوبة التامة والصلاة القائمة آتِ محمدا الفضيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وأتاه وارزقنا صلاته يوم القيامة إنك لا تخلف الميعاد. السلام عليكم. உங்கள் அலங்காரம் உங்கள் மனைவி, மனைவிதான் உங்கள் அலங்காரம். உங்களுக்கு ஒரு அலங்காரம் உங்கள் மனைவியை கொண்டே அல்லாஹ் கொடுக்கிறான். உங்கள் மனைவியின் குறை ஆடையில் பட்ட கரைக்கு சமம். அந்த கரை இன்னொருவர் பார்ப்பதற்கு முன்பு நீ கழுகிவிட வேண்டும். உன் மனைவியின் குறையை நீ களைந்து விட வேண்டுமே தவிர உன் மனைவியை குறை சொல்வதா? உன் மனைவி இன்னொருவனுக்கு ஒப்பாக்குவதா? இன்னொரு பெண்ணோடு ஒப்பிட்டு பேசுவதா? இங்கேதான் குடும்பத்தில் விவகாரங்கள், நிம்மதியிழக்கும் தன்மைகள். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியர்களை புகழ்ந்து பேசி பழகுகிறார்கள். என் மனைவி ஆயிஷா, என் மனைவி ஆயிஷா இந்த உலகத்து பெண்களிலெல்லாம் எந்த உணவு உயர்வானதோ அந்த உணவு போல் என் மனைவி ஆயிஷா பெண்களிலெல்லாம் உயர்வானவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்து பெண்களிலெல்லாம் என் ஆயிஷா பெற்ற புகழை வேறு எந்த பெண்களும் பெற முடியாது. எங்கே உத்தம நபிகள்? எனக்கு அழகிய முன்மாதிரி என்பது அத்தஹியாத்தில் கையை நீட்டுவதில் மாத்திரமா? மடக்குவதில் மாத்திரமா? தக்பீர் கட்டுவதில் மாத்திரமா? நான் ஆடையை அழகுபடுத்துவதில் மாத்திரமா? இல்லை, என் மனைவியை அழகாக நடத்துவதிலும் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டுகிறார்கள். என் மனைவிதான் எனக்கு பிரியம் என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஒருவர் வந்து கேட்டார் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். பெருமானார் அவங்கள ஒரு போருக்கு அனுப்பி வச்சிட்டாங்க, தளபதியா அனுப்புனாங்க. சையதுனா அபூ பைதா என்றும் பெருமக்கள் போருக்கு போயிட்டாங்க. போய் திரும்ப வர்றாங்க. சாதுகுனு போயிட்டு வந்த உடனே நபிட்ட கேட்டாங்களாம், வெற்றியோடு வந்து அபூபக்கர் சித்திக் இருக்க, உமரே ஃபாரூக் இருக்க, இவர்களை தலைவராக ஆக்கிய போது அவங்க மனசுல நபிக்கு நம்ம ரொம்ப பிரியமாகி விட்டோம் என்று சபையில் கேட்கிறார். மன் அஹப்புன் நாஸி இலைக்க யா ரசூலல்லாஹ், மனிதர்களிலெல்லாம் தங்களுக்கு பிரியம் யார் என்று கேட்டபோது எனக்கா, மனிதர்களிலெல்லாம் எனக்கு பிரியம் என் மனைவி ஆயிஷா என்றார்கள். உலக அரங்கில் சொல்கிறார்கள், தோழர்களின் முன்னிலையில். வெட்கம் இல்லையா? இல்லை. இதில் என்ன வெட்கம் என்று கேட்கிறார்கள். இது என்ன வெட்கம்? என் மனைவிதான் எனக்கு பிரியம் என்று நான் சொல்வதில் என்ன வெட்கம்? இன்னும் சொல்வேன், அதுதான் சுன்னத். மனிதர்களில் எனக்கு என் மனைவி பிரியம். மனைவியை அழகுபடுத்துங்கள், மனைவியை மகிழ்வியுங்கள், மனைவியை சந்தோஷப்படுத்துங்கள். மனைவியின் சந்தோஷத்தை கெடுப்பவர்கள், மனைவியை ஏசுபவர்கள், மனைவியை அடிப்பவர்கள் லைஸ உலாயிக பிஹியாரிஹிம், இமாம் திருமதி பதிவு செய்வார், அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்களே இல்லை என்றார். மனைவியை கொச்சைப்படுத்துவதும் குறைபடுத்துவதும் அவங்க அத்தா அம்மாவை குறை சொல்லி பேசுவதும் ஒரு நல்ல கணவனின் அடையாளம் இல்லை என்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடிக்கடி சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நீதமாக நடப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து டெய்லி ரசூலுடைய சுபுவுக்கு பின்னால் உள்ள வேலை என்ன, சுபுவுக்கு பின்னால் மனைவியர்கள் எல்லாரும் ஆசைப்பட்டோம், ஒரு வாரத்துக்கு ஒரு மனைவி தான் நபி அவங்களுடைய தொடர்பு. இன்னைக்கு இந்த மனைவி வீட்டுக்கு வந்தால் நாளைக்கு அடுத்த மனைவி, அடுத்த நாள் இன்னொரு மனைவி, கடைசியில் மீண்டும் 9 நாள் கழிச்சு தான் முதல் மனைவியை பார்க்கணும். எங்களுக்கெல்லாம் ஒரு அவா இருந்தது. யா ரசூலல்லாஹ், தினமும் ஒரு முறை தங்கள் திருமுகத்தை சந்திக்கும் வாய்ப்பு வேணும் என்று கேட்டபோது சிரமங்களை தாண்டி சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுகை தொழுது முடித்துவிட்டு பள்ளியை விட்டும் கிளம்பி 9 மனைவியர்களின் வீட்டுக்கும் வருவார்கள். வந்து சலாம் சொல்வார்கள்.
நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிப்பாங்க, அடுத்த மனைவி வீட்டுக்கு போயிடுவாங்க, அங்கே போய் சலாம் சொல்லி விசாரிப்பாங்க. அடுத்த மனைவி எந்த மனைவியின் வீட்டில் இருக்க வேண்டுமோ அன்றைய முறையோ அந்த மனைவி வீட்டில் உட்கார்வார்கள். வேற எந்த மனைவியின் வீட்டிலும் உட்காருவதில்லை. ஆனால் எல்லா மனைவியர்களின் வீட்டுக்கும் சென்று சலாம் சொல்லி விட்டு விசாரித்து வருகிறார்கள். ஏன்? அவர்கள் பிரியப்பட்டார்கள். யா ரசூலல்லாஹ், தங்களோடு நாங்கள் தினமும் சந்திக்க வேண்டும். அந்த சந்திப்புக்கு வாய்ப்பை வழங்குகிறார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் மனைவியின் விருப்பத்தை பூர்த்தி செய்வது உன் பொறுப்பு என்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் உதாசீனப்படுத்துறவங்க, வீட்டில் இருந்து கூட மனைவி முகத்தை பார்க்காம இருக்கிறவங்க, பேசாமல் இருக்கிறவங்க, மனைவியோடு விரோதங்கள் பாராட்டுபவர்கள், குடும்பம் அழகாகாது, கண்ணியமான பிள்ளைங்களை பார்க்க முடியாது. நாளைய தலைமுறைகளை சமூகத்தில் உயர்த்தி விட வேண்டுமா? நீங்க 2 பேரும் ஒத்து இருக்கணும். பிள்ளைக்கு பேர் வைக்கிறது கூட கணவன் மனைவியும் சேர்ந்து மசோரா பண்ணி 2 பேருக்கு ஒத்த பேரை வைக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. மனைவி ஒரு பேரை சொல்றாங்க, கணவன் இன்னொரு பேரை சொல்றார். இப்போ ஈகோ வந்துடுது. நான் சொன்னதான் வைக்கணும், நான் சொன்னதான் வைக்கணும். பேர் வைக்கிறதுல இவரு விவகாரம் பண்ணி பேர் வச்சு அந்த பிள்ளை எப்படி அழகாக முடியும்? பேர் வைக்கிறதுல விவகாரம், பேர் வைப்பதில் பல குடும்பங்களிலே சண்டைகள். கணவனும் மனைவியும் இணைந்து விடுங்கள். மனைவி ஒரு பேரை பிரியப்படுறாங்க, நீங்க விட்டு கொடுத்துருங்க, அதை தேர்ந்தெடுங்க, அல்லது மனைவி விட்டு கொடுக்கட்டும். ஆனால் சுன்னத்து பெருமானார் சொன்னாங்க, எனக்கும் என் மனைவிக்கும் விவகாரம் வந்தா என் மனைவி ஜெயிக்க வச்சு நான் தோத்து போயிடுவேன். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வாங்க. ஆமீனே வரமாட்டுக்க. அவ்வளவு சீக்கிரமா அப்படியெல்லாம் இவங்களை தூக்கிட்டு நாங்கள் இறங்க முடியுமா? என்னை ஒஹிப்பு அன்னக்கூன மகுலூபன் கரீமா. என் மனைவியர்களுக்கும் எனக்கும் இடையே ஏற்படுகிற சில விவகாரங்களில் என் மனைவி ஜெயிக்க வேண்டும். நான் தோற்று போக பிரியப்படுகிறேன், தோல்வியை நான் பிரியப்படுகிறேன். நபியை யாரால் ஜெயிக்க முடியும்? நபியை யாரால் ஜெயிக்க முடியும்? இங்கே சொல்கிறார்கள், என் மனைவி ஜெயிக்க விட்டு நான் தோத்து போறது. ஜெயிக்கிறது இல்லை, நான் ஜெயிக்க வச்சிடுறது, நான் தோத்து போறது. அதல்ல வார்த்தை. மகுலூபன் கரீமா. உலகத்தில் ஒரு தோல்விக்கு சங்கை இருக்கும் என்றால், விளையாட்டில் தோற்று போனால் அங்கே அவமானம் ஏற்படும், பரீட்சையில் தோற்று போனால் அவமானம் ஏற்படும், வாழ்க்கையில் எதில் தோற்றாலும் ஒரு அவமானம் தெரியும். மனைவிட்ட தோற்றால் அவமானம் அல்ல, அந்த தோல்வி உலகத்தில் சங்கையான தோல்வி என்றார். கணவன்மார்களாக அப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். விவகாரங்களிலே விட்டுக் கொடுங்கள். மனைவி கணவனுக்காக விட்டுக் கொடுக்கணும், கணவன் மனைவிக்காக விட்டுக் கொடுக்கணும். அதே சமயம் விட்டுக் கொடுப்பதில் முதல் இடம் உங்களுக்கு இருக்கட்டும் என்றும் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறார்கள். அவங்க விருப்பத்தை பூர்த்தி செய்கிற ஒரு இடம். ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவோடு வல்லல் நபி பயணமாகிறார்கள். அன்னை சஃபியா, நல்ல ஞாபகம் வைக்க வேண்டும், காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் யுத்தம் முடிந்து போனது. ஹைபர் யுத்தம் முடிந்து போனது. புறப்படுறாங்க பயணத்துக்கு. அம்மா சஃபியா வாகனத்தில் ஏறணும், ஏற முடியலை. வாகனம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. எல்லாரும் தயாராயாச்சு. அம்மா வாகனத்தில் ஏறணும், ஏற முடியலை. பெருமானார் அங்கிருந்து திரும்பி பார்க்குறாங்க. அம்மா ஏற கொஞ்சம் சிரமப்படுறாங்க. பயணம் இன்னும் தயாராகலை. எல்லாரும் ரெடி. போக வேண்டிய பயணத்தை நிறுத்திவிட்டு தன் வாகனத்திலிருந்து இறங்குகிறார்கள். அகிலத்தின் அருள்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வருகிறார்கள். தன் மனைவி அன்னை சஃபியாவை பார்த்துவிட்டு கீழே உட்கார்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தன் காலை தூக்கி, சபையாக இருந்தால் நீங்கள் கவனிக்கணும், காலை தூக்கி இப்படி மடித்து நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டி சஃபியாவின் கையை பிடிக்கிறார்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்து தூக்கி தன்னுடைய காலுக்கு மேல், தொடைக்கு மேல் அம்மாவை ஏற விட்டாங்க. கையை பிடித்து அம்மாவை தூக்கி தன் காலிலே ஏற வைத்து இந்த காலை ஏணியாக்கி வாகனத்தில் ஏறி உட்கார வைக்கிறார்கள். மொத்த தோழர்களும் பார்த்து வியந்து நிற்க சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுத்தலமாயிற்றே, என் தோழர்கள் இருக்கிறார்களே என்ன நினைப்பார்கள்? அல்ல, நான் தான் வழிகாட்டி, நான் செய்வதெல்லாம் என் ரப்பின் கட்டளையின் பேரில் நடக்கிறது. என் மனைவி ஏறுவதற்கு சிரமப்படும் போது இங்கே என்ன எனக்கு என்ன தன்மானம் என்று நான் பேசி மனைவியை அப்படி விடுவதா? பொது இடத்துல நம்ம மாதிரி ஆட்கள்லாம் உனக்கு தான் ஏற தெரியல, நீ எதுக்கு வரணும்னு ஆசைப்படுற, அந்த இடத்துலையே மட்டம் தட்டிடுறது. உனக்கு தான் முடியலையம்மா, எதுக்கு ஆசைப்படுற,
கொஞ்சம் வாக்கிங் கூட்டு போவாங்க, கொஞ்சம் நடக்க கஷ்டப்படுவாங்க. உன்னால் தான் முடியலை, நீ தான் கொண்டு கொண்டு நிறுக்கி. எதுக்கு? அந்த அம்மாவை மனசை உடைக்கிறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டுமோ அத்தனையையும் கொட்டி விடுகிறீர்கள். ஒன்றை ஞாபகம் வையுங்கள், அந்த அம்மா உங்கள் வார்த்தையில் ஒரு துளி கண்ணீர் வடித்தால் அந்த கண்ணீர் ரப்பின் அரிசில் போய் விழும். அவன் பெண்கள் மீது இரக்கமுள்ளவன் ரப்பு. உன் மனைவி அழுகுவது அது ஆபத்து என்று விளங்கி விடுங்கள். காலை தூக்கி வச்சு மேலே ஏற சொல்கிறாங்க. செய்தி எங்கே வருது? இமாம் புகாரி எழுதுகிறார். அம்மா ஏறுறாங்க. ரசூல் அம்மாவுக்கு வெக்கம், ஏற வச்சுட்டாங்க. எத்தனை வருஷம் அன்பு? 30 வருஷம் மனைவியும் கணவனும் பாசமாக இருந்தால் அந்த பாசம் நாள் போக இருக்கும். பெருமா நாட்டை ஆயிஷா நாய் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு, என் மேலே நீங்கள் வச்சுருக்கிற அன்பு, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன்னாங்க. நம்ம 2 பேருடைய அன்புக்கு ஒரு உதாரணம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்தத்துன் ஃபில் ஹைத்னாங்க. கயிற்றில் போடப்பட்ட முடிச்சுக்கு சமம் என்றார்கள். கயிற்றில் போடப்பட்ட முடிச்சு, கயிற்றில் போடப்பட்ட முடிச்சு இருக்கு பாருங்க, நாள் போக நல்ல இருக்கும். ஒரு முடிச்சை போட்டோம்னா நாளைக்கு இன்னும் இருக்கும். ரொம்ப நாள் ஆனால் அந்த முடிச்சு அவுக்க முடியாது. உன்னோடு நான் வைத்திருக்கும் அன்போ ஒரு கயிற்றிலிட்ட முடிச்சு போல் நாள் போக நம்முடைய வாழ்க்கையின் தொடர் நீடிக்க அன்பு என்பது கூடிக்கொண்டிருக்கும் என்று உணர்த்த ஒரு நாள் ஆயிஷா நபியோடு சின்ன வாக்குவாதத்தில் ஆயிஷா எப்பவும் கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு கோபத்தை கொட்டிட்டு இப்போ கேட்டாங்க, கைஃபக்கான லுக்து யா ரசூலல்லாஹ், அந்த முடிச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. பேசுகிறதையும் பேசி முடிச்சுட்டு, இதான் பொம்பளைங்க. அம்மா உலகத்தில் முன்மாதிரி பெண்மணி அன்னை ஆயிஷா, சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இணை பிரியாமல் நிழலாக வாழ்ந்தவர்கள். பெண்கள் அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம என்னதான் செய்தாலும் சின்ன விஷயம் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா நம்மளை தூக்கி கீழே போட்டுருவாங்க. தேவைப்பட்டினது பெண்கள் சீதேவிகள். நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. அந்த முடிச்சு இப்போது எப்படி இருக்கிறது? கொஞ்சம் கோபப்பட்டு விட்டேன், வேகமாக பேசிவிட்டேன். பேசின போது, கோபப்பட்ட போது உங்களுக்கு என் மீது இருக்கிற அன்புல ஏதாச்சும் குறை வந்திருக்குமா என்கிறத கேட்கிறாங்க. கைஃபக்கான லக்கது, அந்த முடிச்சு இப்போ எப்படி? பெருமானார் சொன்னாங்களா, கமாஹியா, அது அப்படியே இருக்கிறது என்றார்கள். விவகாரங்கள் வரலாம், வார்த்தைகள் கொஞ்சம் மோதலாகலாம், குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம், அது அன்பை குறைக்காது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மனைவி பேசிவிட்டால் என்பதற்காக தூக்கி எறிவதா? அன்பை விட்டு விலக்கி விடுவதா? கமாஹி, அது அன்று போல் இன்றும் இருக்கிறது, அன்பில் குறைவில்லை. பொதுத்தலம் என்பதை தாண்டி என் மனைவியின் துன்பத்திலும் மனைவியின் தேவைகளிலும் நான் பங்காற்ற வேண்டும். அந்த சபையில் காலை தூக்கி வச்சு அதுக்கு மேலே ஏறி உட்கார வைத்த செய்தி 40 வருஷம் அன்பா, 30 வருஷம் அன்பா? இல்லை. அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செய்து 2 நாள் ஆயிருக்கு. அம்மா நபியை எவ்வளவு புரிஞ்சிருப்பாங்களோ, நபி அம்மாவை நல்லா புரிஞ்சிருப்பாங்க. நபிக்கு ஒருத்தங்களை புரிகிறதுக்கு 1000 வருஷம் தேவையில்லை, அரை செகண்ட் போதும். ஆனால் 2 நாள் திருமணமாகி போர்க்களத்தில் பயணத்தில் திருமணத்தை முடித்து விட்டு பயணம், அம்மாவுக்காக 2 நாள் தங்கி இருக்கிறார்கள். இந்த பயணம் ஞாபகம் வையுங்கள், 2 நாளைக்கு முன்பு நிக்காஹ் செய்த மனைவி இத்தனை பெரிய அந்தஸ்தை சர்க்காரை ஆலம் தன்னுடைய மனைவிக்கு தருகிறார்கள் என்றால் 100 வருஷம் 30 வருஷம் பழகின பின்னாலும் இன்னும் மனைவியை நம்ம புரிஞ்சுக்கிடல. சக்கராத்து வரைக்கும் மனைவியை கஷ்டம் கொடுக்கிற கணவன்மார்களை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். நீங்கள் எங்கோ தவறு செய்கிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை, நீங்கள் ஷரியத்தை மீறுகிறீர்கள் என்று சொல்கிறேன். ரசூலின் சுன்னத்தின் பாட்டையில் இருந்து வெளியேறுகிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். வல்லல் நபிகள் என் வணக்க வழிபாடுகளில் மாத்திரம் எனக்கு முன்மாதிரி இல்லை, என் அழகிய குடும்ப வாழ்க்கையிலும் அவர்களை தவிர்த்து நான் வேறு யாரை முன்மாதிரியாக பார்க்க முடியும்? அதே மாதிரி தாய்மார்கள், நீங்களும் கணவன்தான் எல்லாம். எதுக்கெடுத்தாலும் கணவன் மீது நீங்கள் வருத்தத்தை காட்டுவதால் குடும்ப சீரில்லாமல் போயிடும். ஒரு அழகான குடும்பங்கள் வார்த்தெடுக்கப்படுவதுதான் ஷரியத். அப்பதான் தீனை பாதுகாக்க முடியும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மர்அத்தன் ஸாலிஹத்தன் முஈனத்தன் அலா அம்ரி தீனி. ரப்பே, ஒரு 4 விஷயத்தை உங்ககிட்ட நான் கேட்குறேன். அதில் முதல் விஷயம், எனக்கு ஒரு மனைவி அமையணும். அந்த மனைவி சீதேவியாக இருக்கணும், நற்பாக்கிய உள்ள மனைவியாக இருக்கணும். என் மார்க்கத்திற்கும் ஷரியத்திற்கும் என் அரப்பணிக்கும் தோள் கொடுத்து துணை நிற்கும் மனைவி இருக்க வேண்டும் என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்ம தீனுக்கு தோள் கொடுக்கிற மனைவியை, சீதேவியான மனைவியை நமக்கு நசீபாக்கி தருவானாக. நமக்கு நசீபாக்குவான்னா இருக்கிற மனைவி அப்படி ஆக்கி தருவானாக. புதுசாக ஒரு ஆமீன்னு சொல்லிடக்கூடாது. யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு அப்படி சீதேவியான மனைவியை கொடுக்கட்டும். நமக்கு இருக்கிறவங்களை இப்போ அழகுபடுத்தணும். அதுக்கு என்ன வழி? என் மனைவிட்ட குறை இருக்கும், அதை நான் சரி செய்யணும். மனைவிமார்களுக்கு நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கணவனின் திருப்தியில் உங்களுக்கு ரப்பே கிடைப்பான் என்பதை மறந்து விடாதீர்கள். கணவனின் திருப்தியில் அல்லாஹ்வே கிடைப்பான். எந்த ஒரு மனைவி கணவன் அவள் மீது அதிருப்திப்பட்ட நிலையில் ஒரு இரவு தங்குவாளோ, ஒரு இரவு படுக்கிறாள், கணவன் அவள் மீது அதிருப்தி, கோபமா இருக்கிறார், கணவனை சந்தோஷப்படுத்தவில்லை, கணவனை வெறுப்பூட்டி விட்டு அவள் படுத்தால் அவள் அதிகாலை எழுந்திருக்கிற வரைக்கும் மலக்குமார்களால் அவள் சாபத்துக்கு ஆளாக்கப்படுவாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேண்டுமா என்று கேட்கிறேன். கணவனின் அதிருப்தியை சம்பாதிக்கவே கூடாது. கணவனுக்காக நீங்கள் மாற வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் பெரும்பாலும் எப்படி இருக்கணும்னா, நம்ம மனைவிக்காக நம்ம மாறணும், மனைவி நமக்காண்டி மாறணும். எனக்கு ஒன்று பிடிக்காது, என் மனைவிக்கு பிடிக்குது, நான் என்ன மாற்றிக்கிடணும், எனக்கு இப்படிலாம் போட பிடிக்கிறது இல்லை, என் மனைவி இப்படி போடுங்கிறாங்க. ஆனால் ஷருத்து ஒன்று, ஒரே ஒரு நிபந்தனை, ஷரியத்தின் நிழலில் நின்று அதை அமைக்க வேண்டும். மார்க்கம் சொல்கிறதுக்கு மாற்றமா, நான் ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன். நல்ல ஜோராக வாலிபர் தான், தாடியெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்தார் மாப்பிள்ளை. கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். அவர் பேரில் ரொம்ப பிரியம். நீங்கள் தான் நிக்கா செய்யணுன்னா நிக்காலாம் செய்து வச்சேன். கல்யாணம் முடிச்சு 3 நாள் கழித்து ஆள் பள்ளிவாசலுக்கு வரல, ஆளையை காணல. என்னை பார்க்காம இருக்க மாட்டேன்னு சொல்வார். இப்போ எங்கே நம்மளை பார்க்க போகிறாரு? அவர் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, மூலா முடிஞ்சு போச்சு. முன்பின் வச்சிருக்கலாம், ஜமாத்து மைக்கில் நடக்குமோ? Allahu Akbar, Allahu Akbar, la ilaha illallah. சங்கை மிக்கவர்களே, முன்னால பள்ளியில் காணல. அப்புறம் வந்தார், ஒரு வாரம் கழிச்சு வந்தா என்ன ரொம்ப கவலையா போச்சு, நாடி கட்டு போட்டு வந்திருக்கிறார். நாடி கட்டு, இது கடைசி காலத்து கட்டாச்சேன்னு பார்த்தேன். கடைசி காலத்தில் கட்டுற கட்டை இப்போ கட்டிட்டு வந்து நிற்கிறார். நானும் கல்யாணம் தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு, மாப்பிள்ளை எப்படி இருக்கிறீங்கன்னு, அவருக்கு எங்கிட்ட பேச வெக்கமாக இருக்குது. இப்படி கட்டு இருக்குது, என்ன மாப்பிள்ளை கெட்ட போட்டுட்டியோ என்ன? ஒன்றும் இல்லை, லேசாக அவுத்து பார்த்தா தாடியை காணல. என்னன்னு நம்ம மிஸ்ஸஸ்ங்கிறார். வீட்டம்மா கொஞ்சம் இப்போ எதுக்கு தாடி கொஞ்சம் விட்டுருங்களேன்னாங்க. அவங்க சொன்னதுக்காக எங்கே போயிட்ட சில மாப்பிள்ளை இந்த அளவுக்கு போயிடுறது. மனைவிக்காக மாறுங்கள். ஷரியத்தில் எந்த வகையிலும் காம்ப்ரமைஷனை இல்லை. ஷரியத்தை யாருக்காகவும் இழக்க முடியாது, நபியின் சுன்னத்தை இழக்க முடியாது. என் மனைவிக்கு டீ பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, என் மனைவிக்காக நான் டீ குடிக்கிறேன்னா மாறிக்கிறது. 2 பேரும் சேர்ந்து உட்காந்து குடிக்கணும். அவங்க பிரியப்படுறாங்க, நான் மாறிக்கிறது. எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பிடிக்குது, என் மனைவிக்கு அது பிடிக்கல, அந்த ட்ரெஸ்ஸை நான் மாற்றிக்கிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க சஹாபாக்கள் வந்தபோது உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டில் ரசூல் இருந்தாங்க. பெருமானாரை பார்த்த சஹாபாக்கள் வியந்து போயிட்டாங்க. வெள்ளை ஆடையிலேயே இருப்பாங்க எப்போதும். அன்றைக்கு பார்த்தா கருப்பு சிகப்பு கோடு போட்டிருக்கு நபியின் ஆடையிலே. கருப்பு சிகப்பு கோடு போட்ட ஆடை. அஹப்பு சியாபி இலைய அல்பியல், ஆடைகளிலெல்லாம் எனக்கு வெள்ளாடை பிரியம் என்று உலகம் அறிய சொன்ன செய்தி வரலாற்றிலும் ஹதீஸிலும் தங்க எழுத்துக்களால் பதியப்பட்டிருக்கிறது. இங்கே சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகப்பு கருப்பு கோடு போட்ட ஆடையை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய வீட்டில் அவர்கள் உடுத்தி அமர்ந்திருக்க சஹாபாக்கள் நபியிடத்தில் பேசினார்களோ இல்லையோ, பார்வையை ஆடையிலிருந்து கீழே வைக்கல. மொத்த சஹாபிகளும்
உத்தம நபிகள் இப்படி ஒரு ஆடை, ஆனால் அந்த ஆடை ரொம்ப அழகாக இருக்குது, ஆடை அழகாக இருக்குது, ஆனால் இதுவரைக்கும் அவங்க அப்படி உடுத்து பார்த்ததில்லை. சாபாக்கள் முடிச்சுட்டு கேட்கணும், அதுக்கு முந்தி ரசூலுக்கு தெரியும் இவங்க கேட்பாங்கன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க, இந்த ஆடையைத்தானே நீங்கள் பார்க்கிறீர்கள், வேறொன்றும் இல்லை, இந்த ஆடை என் மனைவி உம்மு சலமாவுக்கு பிரியமாக இருந்தது. என் மனைவி பிரியப்பட்டார்கள், அதல்ல முக்கியம், என் மனைவி இதை வாங்கி எனக்கு தந்து இதை நான் உடுத்த போது இந்த ஆடையில் தாங்கள் ரொம்பவே அழகாக இருக்கிறீர்கள் என்றார்கள். என் மனைவிக்கு நான் அழகாக இந்த ஆடையில் காட்சி அளிப்பதால் என் மனைவியின் திருப்திக்காக உடுத்தினேன். ஒரு மனைவியின் திருப்திக்காக என் கோலத்தில் மார்க்கம் அனுமதிக்கும் இடத்தில் நான் கொஞ்சம் மாற்றியும் அமைக்கலாம் என்று உலகத்திற்கு சொல்கிறார்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேர் மனைவியை மதிக்கிறதே இல்லை, அந்த அம்மா சொல்லுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. நிறைய வீட்டில் பெண்கள் சொல்கிறதெல்லாம், நான் என்ன சொன்னாலும் அந்த மனுஷன் கேட்கறது இல்லை, நான் ஏதாச்சும் சொன்னால் மாற்றி செய்கிறாரு. நான் சொல்கிறது, அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு மாற்றமாக சொல்லுங்கள், நீங்கள் விருப்பமானது நடந்து கொள்ளணும். நான் என்ன சொன்னாலும் மாற்றி செய்கிறார். வேண்டாம் நண்பர்களே, மனைவியின் விருப்பத்தை ஒரு கட்டத்தில் பூர்த்தி செய்து பாருங்கள், காலமெல்லாம் உங்கள் விருப்பத்திற்கு அவர்கள் அடிமைப்படுவார்கள். பெண்களுக்குன்னு ஒரு சிபத்து இருக்குது, கணவன் கொஞ்சம் இறங்கி போயிட்டா அவங்க மொத்தமாக இறங்கி வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட எங்கள் சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் கணவனின் விருப்பத்திற்கு கொஞ்சம் மாறுங்கள். நிறைய பேர் சொல்வார்கள் திருமணம் என்பது சொர்க்கத்தில் தான் தீர்மானிக்கப்படுதுன்னு. நான் நிறைய கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், அதல்ல விவகாரம். நாங்கள் பெருமானார், திருமணம் சொர்க்கத்தில் தீர்மானிக்கப்படுதோ இல்லையோ அது விவகாரமான செய்தி அல்ல. உங்கள் திருமணம் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு தீர்மானிக்க வேண்டும் என்றார். ஒரு மனைவியை கணவனை கொண்டு சொர்க்கத்திற்கு சேர்க்க வேண்டும். ஒரு கணவனால் மனைவி சொர்க்கம், மனைவியால் கணவனுக்கு சொர்க்கம். உங்கள் சொர்க்கத்தை உங்கள் திருமணம் தீர்மானிக்க வேண்டும். அப்படியானால் கணவன் மனைவியை ரசித்து வாழ வேண்டும், மனைவி கணவனை ரசித்து வாழ வேண்டும், மனைவி கணவனுக்காக மாற வேண்டும், கணவன் மனைவிக்காக மாற வேண்டும். இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் நபியின் சுன்னத் ஹயாத் ஆகிறது. இன்னொரு பக்கம் உங்கள் பிள்ளைகள், நாளைய தலைமுறைகள் இந்த மண்ணில் ஷரியத்தின் உணர்வோடு வாழ்வார்கள், அல்லாவின் தொடர்போடு வாழ்வார்கள், அழகான தலைமுறைகள் உருவாக்கப்படும். எந்த குடும்பத்தில் சண்டை நடக்குமோ அந்த குடும்பத்தில் பரக்கத்து இருக்காது என்றார்கள். இப்போ பரக்கத்து எங்கே போகுது? நான் சாப்பிட்றதுல பரக்கத்து வேணும், உண்ணுவதில் பரக்கத்து வேணும், உடுத்ததில் பரக்கத்து வேணும், என் சந்ததியில் பரக்கத்து வேணும். பரக்கத்தை இழக்கச் செய்யும் விவகாரங்கள் வீட்டில் நடந்தால், சண்டைகள் நடந்தால், தினம் தினம் ஒருவருக்கு இன்னொருவர் மீது விவகாரமும் அதிருப்தியும் இருந்தால் எப்படி பரக்கத்தை பார்ப்பது? எனவே நான் முடிவுக்கு வருவேன், இந்த தலைப்பில் கணவன் மனைவியின் அழகும் அங்கீகாரமும் ஒருவர் மற்றவரோட அழகான நேசமும் எப்போதெல்லாம் இருக்குமோ அப்போதெல்லாம் குடும்பம் பரக்கத்தாகும். நான் சொல்வேன், கணவன் மனைவி எங்கெல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறீர்களோ இன்றைக்கே இணைந்து விட வேண்டும். நீங்கள் பிரிந்து கிடப்பதால் உங்கள் குடும்பத்தில் அல்ல விவகாரம், உங்கள் ஷரியத்துக்கு ஆபத்தான நிம்மதியை பாழாக்கிவிடும். நாளைய தலைமுறைகளினுடைய எதிர்காலத்தை அது கேள்விக்குறியாக்கிவிடும். பிரிந்து கிடப்பவர்களை அல்லாஹ் இணக்கமாக்கி வைப்பாயாக, ஒருவர் மற்றவரோடு நேசம் காட்ட வைப்பாயாக, ஒரு பெண் தன் கணவனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படும் இடத்தில் ஆக்கி வைப்பாயாக, மனைவிமார்களை சந்தோஷப்படுத்தும் இடத்தில் எங்கள் ஆண் மக்களை நீ ஆக்கி வைப்பாயாக. புனிதமான நேரம் நம்மை சில காரணங்களை வைத்து அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். ஒவ்வொரு தனி மனிதனையும் அல்லாஹ் பார்க்கிறான். நான் எங்கே இருக்கிறேன் என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு தெரியாது. சில ரகசியமான இடத்துல நான் இருக்கிற போது என்ன செய்கிறேன் என் மனைவிக்கு கூட தெரியாது. நீ எங்கே இருக்கிறாய் உன் ரப்புக்கு தெரியும், நீ என்ன செய்கிறாய் உன் ரப்புக்கு தெரியும். அல்லாஹ் உன்னை பார்க்கிறான், நீ எங்க இருந்தாலும் பார்ப்பான். உன் ரகசிய அறைக்குள்ளால் உன் செயலை அவன் பார்க்கிறான். இந்த நிலையில் நான் எவ்வளவு அழகாகுவேனோ சீராகுவேனோ அதை கொண்டு என்னை தேர்ந்தெடுக்கிறான். மொத்த மனிதர்களையும் அவன் தேர்ந்தெடுப்பதற்காக சில அளவுகோலை காலத்தை வைத்தான். அதுதான் நாம் முன்னோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரமலான். ரமலான் நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்க தந்திருக்கிறான். ரொம்ப பாக்கியமான காலம். இது போன்ற எங்களது பிள்ளைகளை வழிநடத்துகிற விழாக்களில் நாளைய ஒரு தினங்களில் ரமலானை எதிர்பார்க்கும் இந்த நேரம், ரமலான் குறித்து நம்ம பேசாமல் விடுவது அது ஆரோக்கியமாக இருக்காது. சங்கை மிக்கவர்களே, சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபில் பரக்கத்து செய்து விடு ரப்பே,
தொடர்ந்து ஷஅபானிலும் பரக்கத்தை தர வேண்டும். ரமலானை நாங்கள் அடைகிற வாய்ப்பை கொடு. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறான், ரமலானை நாங்கள் அடைய வேண்டும். பல்லிகினி ரமலான் ஏன் அடைய கேட்கிறாங்க? நான் அடைந்து விட்டால் ஆரோக்கியத்தோடு நோன்பு நோற்று உன் அன்பு கிடைக்கும். ரமலான்ல அல்லாஹ் இறக்கிற வெகுமதி ஒன்றல்ல ரெண்டல்ல, கோடி கணக்கில் இறக்கி வைக்கிறான் அல்லாஹ். ரமலானிலே இறங்கக்கூடிய அருட்கொடைகள் எல்லை இல்லாதது. ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையை விசேஷப்படுத்துகிற காலம் ரமலான். ரமலானுக்குண்டு சில அங்கீகாரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான், சில அழகை வச்சிருக்கிறான். அதில் குறிப்பாக ரமலானுக்கு ஒரு பேர் இருக்குது, ஷஹர ஷௌம், நோன்பு வைக்கிற மாதம். இதில் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், நோன்பு நம்ம வீட்டில் விடப்படக்கூடாது. ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் வயோதிகர்களும். நிறைய பேருக்கு 40 வயசு 50 வயசு ஆகிட்டா கொஞ்சம் ஒரு சலுப்பு வருது, ஒரு அலுப்பு வருது. நமக்கு வயசு 60 ஆச்சு, முதியவங்க நோன்பு பிடிக்கணும்னு கட்டாயம் இல்லை. அப்படியெல்லாம் சில பேருக்கு முடியலைன்னா நீங்கள் சதகா கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு செய்தியை நான் எல்லா இடத்திலும் பதிவு செய்கிறேன். இமாம் புகாரி எழுதுகிறார், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழர், அவங்களுக்கு வயசாகி போச்சு, கடைசி வரைக்கும் நோன்பு வச்சாங்க. கடைசி 2 வருஷம் முடியலை. ஒரு நாளைக்கு ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. கடைசி 2 வருடம் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு வைக்கல. அது வரைக்கும் அவங்க நோன்பு வச்சாங்க. அப்போ எது வரைக்கும் வைச்சாங்க? எதில் இருந்து கொடுக்கல? அவங்க 119 வயது வாழ்ந்தார்கள். 117 வயசு வரைக்கும் நோன்பு வச்சாங்க. 117 வயசு. இன்னைக்கு அவ்வளவு வாழ்றவங்க யாரும் இல்லை. எனக்கு 70 வயசு ஆயிட்டு நோன்பு பிடிக்கிறதுக்கு ஒரு அலுப்பு வருது. வேண்டாம், முதியவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நோன்பு வையுங்கள், அது உங்கள் முதுமையில் பரக்கத்தை ஏற்படுத்தும். இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், வியாபாரிகளுக்கு சொல்லுகிறேன், அற்ப காரணங்களால் ரமலானை வீணாக்கி விடாதீர்கள். ரமலானில் நான் ஒரு நோன்பை விட்டு விட்டேன், அந்த நோன்புக்கு கலா எப்படி செய்ய வேண்டும் என்று ஒருவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் வந்து கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் வரலாற்றின் கோல்டு எழுத்துக்களால் எழுதப்பட்டது. லா யக்திஹி ஸௌமுத் தஹர். என்ன, ரம்ஸான்ல நோன்பை விட்டியா? காரணம்லாம் இல்லை, நல்ல தடகாத்தனம். ரமலானில் ஒரு நோன்பு விட்டு போச்சு. அவங்க சொன்னாங்கன்னா, வருஷம் பூரா நீ நோன்பு வச்சாலும் அந்த ஒரு நோன்புக்கு பகரமாக ஆகாது என்றார். சட்டம் என்ன? ஒரு நோன்பை விட்டால் ஒரு நோன்பு பிடிச்சா நிறைவேறிடும், அவ்வளவுதான். ஆனால் ரமலானில் விட்ட கூலி கிடைக்குமா என்றால் கிடைக்காது. வருடம் முழுவதிலும் நோன்பு வைத்தாலும் ரமலானுக்குள்ள கூலி கிடைக்குமா? விடலாமா நாம்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், நீங்கள் ரமலான் வந்தால் நோன்பு வையுங்கள் என்று சொன்ன அல்லாஹ், யாருக்காவது நோய் இருக்குது, உடல் சுகம் இல்லை, ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், வேறு நாட்களில் பிடிச்சிக்கங்க, இந்த நோன்பு வேண்டாங்கிற அல்லாஹ் சொல்லிட்டு நீண்ட பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று இமாம்கள் எழுதுகிறாங்க. நீண்ட பயணத்தில் நோன்புக்கு சிரமங்கிறதுனால நோன்பு விட வேண்டி வருது. ரமலானில் நீண்ட பயணங்களை தவிர்த்து விடுங்கள், உடல்நிலை ஆரோக்கியத்தை பாதுகாத்து விடுங்கள். அப்படி ஒரு கால் பயணமே இருக்கிறது, கொஞ்சம் சுகம் இல்லதான், அந்த சூமு ஹைருல்லக்கும், நீங்கள் நோன்பை விடுவது அனுமதி, நோன்பு நோற்பதுதான் பாக்கியம் என்றான் அல்லாஹ். விடுவதற்கான அனுமதியை கொடுத்த அல்லாஹ், ஆரோக்கியமான நிலையை தேடி நீங்கள் நோன்பு வைக்கதும் பாக்கியம் என்று சொன்னான். எனவே பீரிடு காலம், லாசலா, தொழுகை இல்லாத காலத்தில் பெண்கள் இருப்பீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் நோன்பை விடணும், பிடிக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் பப்ளிக்கில் நோன்பு விட்டவங்களா காட்டக்கூடாது. இங்கிருந்து நீங்கள் பப்ளிக்கு போகிறீங்க, ரோட்டுக்கு போகிறீங்க, துணிமணிக்கு போகிறீங்க, சட்டை எடுக்க போகிறீங்க, சேலை எடுக்க போகிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு விருடு காலம், நோன்பு இல்லை, நான் சுத்தம் இல்லாத காலம், நோன்பு வைக்க கடமை இல்லை, நோன்பை விட்டுருக்கிறீங்க. அங்கே போய் பஜாரில் போய் நீங்கள் தண்ணி குடித்தா, டீயை குடித்தா நீங்கள் குற்றவாளி என்று ஷரியத்து சொல்லுகிறது. நீங்கள் குற்றவாளி. 4 பேருக்கு மத்தியில் நோன்பாளியாக உங்களை அடையாளப்படுத்த வேண்டும். நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் கூட பப்ளிக்கில் போய் நோன்பு இல்லாத மாதிரி நடக்கக்கூடாது என்று சொன்னால், பகிரங்கமாக நோன்பை விட்டுட்டு ரோட்டில் இருந்து டீ குடிக்கிறவங்களை நான் என்ன சொல்கிறது, பீடி குடிக்கிறவங்களை என்ன சொல்கிறது? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறேன். ரமலான் என் தகுதியை உயர்த்துவதற்கும் என் அந்தஸ்தை மேம்படுத்துவதற்கும், இன்னொரு பக்கம் பாவங்களை மன்னிப்பதற்கும். ரமலானுக்கு ஒரு பேர் ஷஹ்ருல் மக்ஃபிரா, பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுற மாதம். ரமலானுக்கு ஒரு பேர் இருக்குது, பாவ மன்னிப்பை வழங்கும் மாதம். பாவ மன்னிப்பை அல்லாஹ் கொடுப்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நான் சரியான நேரத்தில் முடிச்சிடும், ஹஸரத் சொன்ன நேரத்தில். இங்கே ரமலானில் ஒரு 2 வாய்ப்பு இருக்குது, அதை மட்டும் நழுவ விட்டுறாதீங்க.
2 gift ரமலான்ல அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு வைக்கணும். முதல் விஷயம், இதில் எந்த வகையிலும் காம்ப்ரமைசன் இல்லை. நான் கொஞ்சம் உடல் அலுப்பாக இருக்குது, வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், அதனால் இன்றைக்கி பிடிக்கல, அந்த நோன்புக்கு பகரமாக துன்யாவில் வேறு எந்த ஒன்றும் கிடைக்காது. இழந்தது தான். அடுத்த வருடம் எத்தனை பேர் இருப்பார்களோ, கடந்த ரமலானில் இருந்த பல பேர் இந்த ரமலானில் இல்லை. அடுத்த ரமலானில் எத்தனை பேர் இருப்போமோ, இன்னும் ரமலான் வரவில்லை, அது வரும்போது எத்தனை பேர் இருப்போமோ, இருக்க மாட்டோமோ, இரக்கமுள்ள ரப்பு ரமலானை அடைவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானா. தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு விசேஷ கூலி இருக்குதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானில் எந்த பெண் சஹருக்கு ஏற்பாடு செய்கிறார்களோ, எந்த பெண் இஃப்தாருக்காக ஏற்பாடு செய்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த கூலி கொடுப்பான். எந்த கூலி? உங்கள் வீட்டில் 10 பேருக்கு நீங்கள் சஹருக்கு ஏற்பாடு செய்வீங்க, அந்த 10 பேரும் பிடித்த நோன்பில் அவர்களுக்கு கூலி கொடுப்பான். அவர்களுக்கு கொடுக்கிற அதே கூலியை அவர்களுக்கு குறைக்காமல் உங்களுக்கும் கொடுப்பான். நீங்கள் ஒரு நோன்பு பிடிச்சிங்க, 11 நோன்பு பிடிச்ச கூலி கிடைச்சிடும். எதுக்கு? சஹருக்கு ஏற்பாடு செய்ததாலே. சமையல் கேட்டில் போய் நிற்கிறதுக்கு ரமலான்ல அலுப்பு தட்ட வேண்டாம். பல வகையான விரக்திகளை செய்வதற்கு யோசிக்காதீர்கள். ஆரோக்கியத்தோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு என் வீட்டார்கள் எல்லோரும் நோன்பு வைக்கிறார்கள், எல்லாருடைய நோன்பிலும் எனக்கு பங்கு கிடைக்கப் போகிறது என்ற ஆனந்தம், மகிழ்ச்சி உங்களை ரமலானை எதிர்பார்க்க வைக்க வேண்டும். அதே மாதிரி இஃப்தாருக்கு அவர்களுக்கு நீங்கள் ஒரு கஞ்சியை போடுறீங்க, ஒரு டீயை போடுறீங்க, ஒரு டிஃபனை செய்கிறீங்க, அத்தனை பேரும் நோன்பு திறக்கும் போது அவர்களுக்கு கொடுக்கிற கூலியில் உங்களுக்கும் பங்கு என்றார்கள். நீங்கள் என்ன தவம் செய்தீர்களோ அல்லாஹ் உங்களை இத்தனை பெரிய பாக்கியத்திற்கு தேர்ந்தெடுக்கிறான். நம்ம எல்லாருக்கும் சொல்கிறேன், ரமலான்ல 2 gift இருக்குது, எல்லாருக்கும் அது சொந்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஸஹரு, அன்பர்களே சஹரு வையுங்கள். நல்லா கவனிக்கணும், சஹரு வையுங்கள். ஏன்? ஃபஇன்ன பிஸ்ஸுஹூரி பரக்கா, சஹரு வைத்தால் பரக்கத்து கிடைக்கும். சஹருடைய தண்ணீரில் பரக்கத், பாலில் பரக்கத், பழத்தில் பரக்கத், உணவுல பரக்கத். சில பேர் ராத்திரி 12 மணிக்கு வருவாங்க, 1 மணிக்கு கடையை போட்டுட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்து 1 மணிக்கே சாப்பிட்டுட்டு அப்படியே நீயத்தை வச்சு படுத்துடுறாரு. அப்போ சொன்னாங்க பெருமானார், சஹருக்கு எழுந்திருச்சு சாப்பிட வேண்டியதில்லை, ஃபயர் ஃபுல்லாக இருக்குது, பரவாயில்லை, நீ எழுந்திருச்சு ஷர்பத்துமா, ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க முடியாதா? தண்ணீரை குடித்து விடு. ஏன் தெரியுமா? அந்த தண்ணீர் பரக்கத். நீ ராத்திரியே சாப்பிட்டால் முடியல, சஹருக்கு சாப்பிட்ற, ஒரு குடக்கு தண்ணி குடி, ஒரு பழத்தை சாப்பிடு, அல்லது ஒரு சின்ன பாலை குடி. ஏன் தெரியுமா? அந்த உணவு பரக்கத். பரக்கத்துனா என்ன? சஹரு சாப்பாடு உடம்புக்கு போயாச்சுன்னா உடம்புல இருக்கிற நோய் பூரா அல்லாஹ் ஷிஃபாவாக்கி விடுவான். பரக்கத்து எங்கே சேருமோ அங்கே தீங்கு நடக்காது. பரக்கத்து சேர்ந்த உணவில் என்னை பாதிக்கும் தன்மைகள் ஏற்படாது. சுகரா கண்ட்ரோலில் இருக்கும், பிரஷர் கண்ட்ரோலில் இருக்கும். சஹரு சாப்பாடை கொண்டே கண்ட்ரோல் ஆக்கிடுவான். பிரஷர் எப்போ குணமாகும்? ஹயாத் வரைக்கும் இருக்கும். சுகர் ஹயாத் வரைக்கும் இருக்கும். என்ன நடக்கும்? சஹரு சாப்பாட்டின் காரணத்தினால் சுகரால் உனக்கு தீங்கோ மௌத்தோ ஏற்படாது, பிரஷரால் உனக்கு தீங்கோ மௌத்தோ ஏற்படாது. உடம்புல இருக்கும், அது வாட்டில் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும். தஸஹரு ஃபஇன்ன பிஸ்ஸுஹூரி பரக்கா, சஹர் வையுங்கள், அது பரக்கத்தான சாப்பாடு, பரக்கத்தான பானம். இளைஞர்களே, வீணாக்கி விடாதீர்கள் பரக்கத்தை. தாய்மார்களே, கவனம் இருக்கட்டும். சஹர்ல எழுந்திருப்பதே சந்தோஷம். நான் எழுந்திருச்சா சந்தோஷமா இருந்துப்பேன். ஏன்? பரக்கத்தான சாப்பாடை சாப்பிட போகிறோம். ஒரு பழத்தை சாப்பிட்டா சந்தோஷமா சாப்பிடுவேன். இந்த பழம் எனக்கு எத்தனை நோயை ஷிஃபாவாக்கும். அந்த பழத்துக்கு ஷிஃபாவுடைய தன்மை கிடையாது. ஆனால் அந்த பழம் சஹரில் வந்ததுனால பரக்கத்தாகி போச்சு. இப்போ ஷிஃபா நசீபாகி போச்சு. அதோட கொஞ்சம் வேலை பார்க்குறது. நான் எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. ராத்திரி எல்லா சாப்பாடும் எங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருவாங்க, நைட்டில் ரெடி பண்ணிடுவாங்க. 12 மணிக்கெல்லாம் தராவி முடிச்சுட்டு போகிற வேலை என் பிள்ளைங்க, என் மனைவி ரெடி பண்ணிடுவாங்க. நான் சரியாக 3 மணிக்கு எழுந்திருக்கிறது, தஹஜ்ஜத்தெல்லாம் முடிச்சுட்டு 4 மணிக்கு என் வேலை சமையல் கேட்டுக்கு போயிடுறது. அங்கே போய் அவர்களுக்கு விரக்திகளை செய்கிறது, முட்டை செய்வேன், அப்பளம் பொரிக்கிறது, வேறு வேறு காரியங்களை செய்கிறது. இன்னொரு பக்கம் அந்த உணவுகளை சுவையாக்கி வைக்கிறது, சூடாக்கி வைக்கிறது, அவங்க குடிக்கிறதுக்கு அழகான பால், எல்லா ஏற்பாடும் நான் செய்கிறது. எங்கள் வீட்டம்மா எழுந்திருச்சு அடுப்பு சமையல் கேட்டில் வந்து அடுப்பு பற்ற பாபாக்கு எல்லாம் சூடாக இருக்கும். பார்த்துட்டு என்ன இது? நான் சொல்லுவேன், நீங்கள் மட்டும் கூலி அனுபவிக்கிறத விட நானும் அனுபவிக்க வேண்டுமா இல்லையா? அதனால் அதில் இந்த மாதிரி பயம்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு அவார்டில் படுத்திருப்பா, நாங்கள் மாட்டிக்கிடுவோம். நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்று நினைப்பதை தாண்டி அந்த பரக்கத்தில் எனக்கு பங்கு வேண்டும் என்று நினையுங்கள். 4 மணிக்கு சமையல் கேட்டு நிற்பது உங்கள் மனைவியும் பிள்ளையும் மாத்திரமல்ல, போட்டி முனைப்பில் நீங்கள் நிற்பீர்கள்.
அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நாங்கள் செய்வதை சொல்லி காட்டுவதல்ல, நாங்கள் செய்கிறோம். இன்னைக்கு எங்க முரீதுகள் எங்க சொல்ல கேட்டு அவங்க செய்கிறாங்க. சமையல் கட்டில் 4 மணிக்கு போய் நிற்கிறார். அந்த வீட்டம்மா சொல்லும், ஹதரத் உங்கள்கிட்ட பையத்து வாங்கின பின்னால் இப்போ பாதி வேலை எனக்கு மிச்சமாக இருக்குது. அதுதான் வாழ்க்கை. ஹாத்தமுன் நபியின் என்ன செய்தார்கள் வீட்டிலே? கானபி அமலி அகலிஹி, பெருமானார் வீட்டில் இருந்தால் திக்ரு செய்வாங்களா, முராகபால இருப்பாங்களா, முஷாஹதால இருப்பாங்களா, அல்லாஹோடு திருக்குரானின் தொடர்பில் இருப்பாங்களா? அந்த வீட்டில் இருந்தால் மனைவிமார்களோடு ஒத்துழைப்பார்கள், வேலையில் ஈடுபடுவார்கள். யார்? அகிலம் பேசும் அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்கே திரும்பி பார்க்க வைக்கிறார்கள்? தன் அழகிய நடைமுறைகளால். உங்கள் ஆழமான இதயத்தில் பதிக்கிறேன். முதல் அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் சஹர். அதனால நீங்கள் எத்தனை மணிக்கு படுப்பீங்களோ இல்லையோ, சஹருக்கு எழுந்திருச்சிருங்க. சஹரை கடைசியில் சாப்பிடணும். 4 மணிக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. 5:20க்கு பாங்கு. நீங்கள் 5 மணிக்கு 5:05 வரைக்கும் சஹரை சாப்பிட்டு முடிக்கணும். 4:50க்கு சாப்பிட்டா போதும், அல்லது ஒரு 4:30க்கு மேலே சாப்பிட்டா போதும். ஏன்னா சஹரை பிற்படுத்துங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் பிற்படுத்த சொல்கிறாங்க? அதில் பரக்கத்து இருக்குது மாத்திரமல்ல, அது ஆரோக்கியம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் தாக்கத்தை உங்களுக்கு பகலில் தரும் என்கிறார்கள். அதனால் சஹரை கொஞ்சம் கடைசி நேரம், அதனால் பாங்கு சொல்கிற வரைக்கும் பிற்படுத்திடக்கூடாது, கவனம் இருக்கட்டும். 2வது இஃப்தார். இன்னலி சாயிமி ஃபர்ஹத்தான், ஃபர்ஹத்துன் இந்த இஃப்தாரிஹி ஓ ஃபர்ஹத்துன் இந்த லிகாயி ரப்பிஹி. ஒவ்வொரு நோன்பாளிகளுக்கும் அல்லாஹ் 2 மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பான். ஒன்று துன்யாவில் கொடுப்பான், இன்னொன்று மறுமையில் கொடுப்பான். ஒவ்வொரு நோன்பாளிகளுக்கும் 2 மகிழ்ச்சி இருக்கிறது, ஒன்று துன்யாவில், இன்னொன்று மறுமையில். வாழ்க்கையில் சந்தோஷத்தை காணாக்கி இருக்கிற பல பேர்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷத்தையே எங்கோ அழித்து விட்டு கவலையோடு சோகத்தோடு வாழ்பவர்களுக்கு சொல்கிறேன், ரமலான் சந்தோஷத்தின் வாசலை திறக்கும் மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சந்தோஷம் உலகத்தில் எப்போ கிடைக்கும்? இந்த இஃப்தாரிஹி, நோன்பு திறக்கிற நேரத்தில். நோன்பு திறக்கிற நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் உன்னை சுற்றி இருப்பவங்க, உன் முன்னால் இருக்கிற பொருள், அதெல்லாம் பார்த்தா ஒரு சந்தோஷம் வருது என்பதையும் சில பேர் காரணம் எழுதுவாங்க. இன்னொன்று, அந்த நேரம் அல்லாஹ் உன்னை சந்தோஷத்தை கொண்டு பார்க்கிறான். சுப்ஹானல்லாஹ். ரப்பு என்ன பார்க்கிறான்? இத்தனை வெயிலில் இத்தனை தாகத்தோடு என் அடியான் எனக்காக நோன்பு வைத்து இதோ இஃப்தார் செய்கிறான். அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். ரப்பே சந்தோஷப்பட்டு விட்டால் உங்கள் வாழ்க்கையில் இனி என்னதான் வேணும் என்று கேட்கிறேன். எங்கள் தாய்மார்களே, இஃப்தாருடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். சமையல் கேட்டு நின்று விடாதீர்கள். 10 நிமிடத்துக்கு முன்பாக முடியுங்கள் வேலைகளை. இளைஞர்களே, சகோதரர்களே, அந்த நேரத்தில் உட்கார்ந்து வடை வந்துச்சா, கஞ்சி வந்துச்சா, பக்கோடா வந்துச்சா, அதெல்லாம் 10 நிமிஷத்துக்கு முந்தி முடிச்சிடணும். 10 நிமிஷத்துக்கு முன்னால் துவாவில் உட்காருங்க. ஏன் தெரியுமா? ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கும் துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்றார்கள். காலமெல்லாம் நீ விரும்பிய துவா ரமலானை கொண்டு அல்லாஹ் கொடுக்கிறான். அதிலும் குறிப்பாக இஃப்தாருடைய நேரம் அல்லாஹ் மகிழ்ச்சியா உன்னை பார்க்கும்போது, ரப்பே சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்தில் என் தேவையை கொடுத்துரு அல்லாஹ்னா அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொண்டான் என்றார்கள் பெருமானார். ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் நேரம் வரையிலும் அவருடைய துவா ஒப்புக்கொள்ளப்படும். காலையிலிருந்து நீ படுத்தாலும் சரி, நீ படுத்தா இபாதத்துன்னாங்க, நீ படுத்து எழுந்திரிச்ச உடனே அல்லாஹ் எனக்கு பிரச்சனை தீருனா தீர்த்து வச்சிருவான். ஒரு நோம்பாளி, இமாம் சாலிஹிங்குடைய வரலாறு மட்டும் 1 நிமிஷத்தில் முடிக்கிறேன். அவங்க ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்களாம், வீட்டில் பிள்ளை இல்லை எழுதி வச்சுக்கிடுவாங்க, குழந்தை பாக்கியம் என் பிள்ளைக்கு வேணும், அடுத்து என்ன என் மகனுக்கு வேலை வாய்ப்பு வேணும் எழுதிக்கிடுவாங்க, நோய் என் அம்மா சோம் இல்லாமல் இருக்க ஷிஃபா வேணும் எழுதி வச்சுக்கிடுவாங்க. துவா கேட்கணும் இதுங்கம்பாங்களாம். எப்போ கேட்பீங்க? ரமதான் வருது. ஏன்? ரமலான்ல நான் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னாங்க நபிகள் நாயகம். நோன்புக்காக காத்திருப்பார்கள், பிரார்த்தனைகள் எழுதி கொண்டு. என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எழுதி வையுங்கள். வீடு இல்லை, எழுதி வையுங்கள். எங்க உம்மா சுகம் இல்லை, எழுதி வையுங்கள். எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை தீர வேண்டும், எழுதி வையுங்கள். என் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், எழுதி வையுங்கள். ரமலான் வந்தால் சஹர் வையுங்கள். சஹர் வைத்து விட்டு நோன்பு நேரம் எந்த நேரத்தில் நீங்கள் கையேந்தினாலும் நீங்கள் எழுதின பிரச்சனைக்கு பூராவும் தீர்ப்பு வழங்காமல் அல்லாஹ் ரமலானை முடிக்க மாட்டான். நம்புங்கள். சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹ். செய்தி இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள். ஒரு நோன்பாளி ஹத்தா யஃப்துர், நோன்பு திறக்கும் வரையிலும் அவர் துவா அங்கீகரிக்கப்படும். 2வது சந்தோஷம் எங்க? இந்த லிகாயி ரப்பிஹி, நாளைக்கு மறுமையில் அவர் அல்லாஹ்வை சந்திக்கும் போது, அல்லாஹ்வை சந்திக்கும் போது எல்லாரும் பயந்து வருவாங்க. என்ன நடக்குமோ? அல்லாஹ் சொல்லுவான், நீ சந்தோஷமா அப்பா, நீ நோன்பாளி,
உனக்கு இப்போ என் சந்தோஷம் வெளிப்படும் என்பான். ஆதரவற்ற அந்த நேரத்தில் சந்தோஷத்தின் வாசலும் நிழலும் நோன்பாளிகளுக்கு கிடைக்கும் என்கிறார்கள் ஏந்தல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. மௌலானா அக்பர் அலி ஆலிம் சதகி அவர்கள் தன்னுடைய ஜமாத்தோடு நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு சங்கைமிக்க உலமாக்களின் வழிகாட்டுதலில் இங்கே அற்புதமான நமது பிள்ளைகளை வார்த்தெடுத்திருக்கிறார்கள், உருவாக்கி இருக்கிறார்கள். இதில் உங்களுடைய பங்கு நிறைய இருக்கிறது. நீங்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குங்கள். இனி நம்ம வீட்டில் விவகாரம் இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது. என்னை பார்த்தா என் கணவனுக்கு சந்தோஷம் வரணும், அவரை பார்த்தா எனக்கு சந்தோஷம் வரணும். ஒருத்தர் சொன்னார், உங்கள் பேயை பார்த்துருக்கலான்னு கேட்டார். பேயை பார்க்கவா? 15 வருஷமாக பேய் கூட தான் குடித்தனமே நடத்துகிறேன்னாராம். பொஞ்சாரிய பேயுங்கிறார். இதா வாழ்க்கை? 15 வருஷமாக பேய் கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி வாழ்ந்து விடாதீர்கள். உங்கள் கணவன் சொல்ல வேண்டும், நான் என்ன தவம் செய்தேனோ இப்படி ஒரு மனைவி அல்லாஹ் கொடுத்தான். நீங்கள் சொல்ல வேண்டும், என்ன தவம் செய்தேனோ இப்படி ஒரு கணவனை கொடுத்தான். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், பாக்கியமாக இன்றைக்கு அல்லாஹ் எங்களிடத்தில் 1000 பணிகளை வாங்குகிறான். இன்றைக்கு நான் இங்கே இருக்கிறேன். நேற்று ஒரு பக்கம், முந்தா நாள் ஒரு பக்கம் காரியங்கள் நடக்கிறது. காரணம் என் மனைவியின் அழகான அங்கீகாரம். வீட்டில் சீதேவி கிடைச்சிருக்கிறாங்க, நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறோம். இதுதான் வாழ்க்கை. அழகான மனைவியால் அழகான குடும்பம் மாத்திரமல்ல, உலக அளவில் அல்லாஹ்வும் ரசூலும் நினைவு கூறப்படும் மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஹயாத்தில் பறக்க செய்வானாக, சுகத்திலே பறக்க செய்வானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. எங்கள் பிள்ளைகளும் இளைஞர்களும் ரமதானில் எல்லா காலத்தை போல் ரமதானை ஆக்காதீர்கள், வித்தியாசப்படுத்துங்கள். மற்ற நாளில் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே நேரத்தை கழித்தேன். ரமதானில் செல்ஃபோனை கொண்டு நேரம் அளிக்கப்படக்கூடாது. திருக்குரான் ஓதுங்கள், திக்ர் செய்யுங்கள், ஒன்றுக்கு பன்மடங்காக அல்லாஹ் கூலி எழுதுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமதானை வித்தியாசப்படுத்துங்கள். போன மாதம் எப்படியோ இந்த மாதிரி ரமதானை நான் ஆக்கினால் ரமதானுக்குள்ள கண்ணியத்தை கொடுக்காதவனாக மாறிவிடுவேன். எல்லா எங்கள் பிள்ளைகளுக்கும் தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், ரமதானின் நேரம் வணக்கத்தோடு, வழிபாடோடு, திருக்குரானோடு, திக்ருகளோடு, அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்வதோடு 1000 தடவை வானை நோக்கி கையை உயர்த்தி தேவைகளை கையேந்தி கண்ணீர் வடித்து கேட்பதோடு உங்கள் ரமதான் இருக்கட்டும். ரமதான் அத்தனை பொலிவாக பிரகாசமாக நாளைய வாழ்க்கையை உங்களுக்கு சிறப்பாக்கி தரும். அப்படி ஒரு ரமதான் எங்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக. நாங்கள் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி தருவாயாக. எங்கள் பிள்ளைகளின் இல்மிலும், ஈமானிலும், அமலிலும், ரிசுகிலும் இரக்கமுள்ள ரப்பே பரக்க செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீவாக்குவாயாக. கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை நேசித்து சொர்க்கத்திலும் இந்த உறவை தொடர வைப்பாயாக. எங்கள் மக்கள் செல்வங்களில் யாருக்கெல்லாம் இதுவரையிலும் குழந்தைகள் இல்லையோ, இரக்கமுள்ள ரப்பே புனிதமான இந்த சபையின் பரக்கத்தால் அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. யாரெல்லாம் குழந்தை சுமந்து இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சுகப்பிரசவமாக குழந்தைகளை ஈன்றெடுக்க செய்வாயாக. தாயையும் பிள்ளையும் குறையில்லாமல் ஹயாத்தோடு வாழச் செய்வாயாக. எங்களை, எங்கள் மனைவி மக்களை ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பாயாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. ரப்பே, எங்கள் இரவும் உன் நினைவாக்குவாயாக, பகலும் உன் சிந்தனையாக்குவாயாக. உன்னை மறந்து ஒரு வினாடி எங்கள் வாழ்க்கையில் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. உன் நினைவுதான் எங்கள் நிம்மதி, உன் நினைவுதான் எங்கள் வாழ்க்கை. உன் நினைவில் நாங்கள் உறைந்து போக செய்வாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவாயாக. ஹயாத் வரையிலும் கருணை உள்ள ரப்பே, நாங்கள் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் குடும்பத்தில் மரணித்த எங்கள் பெற்றோர்கள், உறவுகள், புனிதமான ரமதானும் வருகிறது, அவர்களுக்கெல்லாம் நரக விடுதலை வழங்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தங்குமிடமாக்கி தருவாயாக. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி
காத்தமுன் நபியின் சர்தாரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக மேடையிலும் கீழையும் அமைந்திருக்கிற பாக்கியமான உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.